அரஞ்சனா பாத்துக்க. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? பின்ன என்னக்கா, எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு போறது? உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, மனசு கேட்கலக்கா. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன பழக்கம் இது? ஆனந்தி, இந்த பக்கம் வா. அண்ணி, சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிருங்க. அது சரி, நீ ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? இப்படி எல்லாம் பேசிதானே என்ன எல்லாரும் கெட்டவளாக்குறீங்க. இப்ப பாரு, இவ்வளவு நடந்தும் கையலக்கா உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க, நீ தியாகி ஆயிடுவ. அப்புறம் என்ன எல்லாரும் பாவி ஆக்கிடுவீங்க. அதானே நீ எதிர்பார்க்கற? எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியில வந்து சமாதானப்படுத்தி நல்லவ மாதிரி நடிக்கிறியா? அண்ணி, நான் நடிக்கிறேனா? ஆமா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் அது வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அது எப்பவோ புரிஞ்சிடுச்சு. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி பணத்தை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் அதை இதுன்னு சாக்கு சொல்லி ஏமாத்த வேண்டியது. அது கேட்க வந்தா என்னையே வில்லியாக்கி நீ ரொம்ப நல்லவளாயிடுவ. என்னதானே எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. பணமும் போயிடக்கூடாது, உன்னை யாரும் தப்பா நினைக்க கூடாது. அதுக்குதான் இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்க. நீ இப்படிப்பட்ட ஆளா இருப்பேன்னு நான் யோசிக்காம போயிட்டேன். இங்க பாருங்கக்கா, நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. இதோட நிறுத்திக்கோங்க. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் தம்பி. இப்ப கூட நான் வருத்தப்படதான் செய்யறேன். இவளை இப்படி பேசுறமேன்றதுக்காக இல்ல, இத்தனை நாளா இவளை பத்தி புரிஞ்சுக்காம இருந்துட்டேனேங்கிறதுக்காக தான்.